ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, இந்த அதென்ன மாயன் கீரை வந்து சைனைடு இருக்குது என்னென்னவோ சொல்கிறாங்களே, அது எவ்வளோ நேரம் அப்படி சொல்லும்போது மக்களுக்கு ஒரு விதமான பயம் வந்துடுது. அதில் நம்ம ரிஸ்க் எடுக்கவா, அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சரியாக இது பண்ணாமல் அதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா? இது வந்து எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பயம்தான். ஆனால் நான் இப்போ வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். இந்த இது வந்து எனக்கு இப்போ கிடைக்காம நான் வந்து திருப்பி ஒரு சகோதரியை ரொம்ப கஷ்டப்படுத்தி, அந்த சகோதரி எனக்கு 2 தடவை 100 ரூபா 150 ரூபா கொரியர் போட்டு அனுப்பி விட்டாங்க. ஆனால் இதே செடி 2012 இந்த வீடு நான் கட்டினப்போ எங்கள் வீட்டில் இருந்துச்சு. எப்படி அப்படின்னாக்கா, நான் ஒரு தடவை நாகர்கோயில் தோவாலைக்கு என்னுடைய சிஸ்டர் சித்தி பொண்ணு வீட்டுக்கு நான் போயிருந்தேன்ல, அப்போ வந்து அவங்க வீட்டில் இது இருந்தது. அப்போ வந்து இது என்னன்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு இந்த மாயன் கீரை அதெல்லாம் எதுவுமே தெரியாது. சுகருக்கு ரொம்ப நல்லது, இதை வந்து டெய்லி ஒரு 2 இலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகும். அப்போ அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்கனால நான் அதை பிடிங்கிட்டு வந்து வீட்டில் வச்சா ரொம்ப கொதன்னு வளர்ந்தது. ஊரே கட் பண்ணி கொடுத்து சுகருக்கு நல்லது சாப்பிடுங்கன்னு கொடுத்தேன். வீட்டுக்கு யார் வந்தாலும் இது சுகருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னேன்னா, சுகர் இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா உடனே 2 இலையை பறித்து சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பச்சையாக, அதுவும் நாகர்கோயில் ஏரியாவில் இப்போ யூடியூப்லாம் வந்து இந்த அளவுக்கு நம்ம இதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பித்து இதனுடைய பெயர் மாயன்கீரைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வேணும்னா பச்சையாக சாப்பிடாமல் இருக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம மக்கள், அதுவும் நாகர்கோயில் ஏரியா ஃபுல்லாக இது அதிகமாக உண்டு, பச்சையாக வெறும் வயிற்றில் சாப்பிட்ருக்காங்க. யாருக்கும் எதுவும் ஆகலை, எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. சரிங்களா? இது வந்து எப்படி சமைக்கணும், சமைக்கிறதுனால நம்ம சரியாக சமைக்காமல் அதனால் நமக்கு பிரச்சனை வந்துடுமான்னு கேட்டாங்க. அதுக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். நீங்கள் சமைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் எடுக்கணும்னு கவலையே பட வேணாம். அந்த கீரை வந்து அவ்வளோ சீக்கிரமாக வேகாது. சரிங்களா? வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதில் உள்ள எல்லாமே தேவைப்படுற சத்துக்கள் கிடைக்கிறோம், தேவையில்லாதது சரியாயிடும். ஏன்னா மற்ற கீரைகள் மாதிரி போட்ட உடனே வதங்கி இத்தனோண்டு போய் அப்படி வெந்து அந்த மாதிரிலாம் ஆகாது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சால் மட்டும்தான் வேகுங்க. ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது வந்து வேக வைக்கும்போது. ஸோ நீங்கள் அதுக்கு டைம் கொடுத்து வேக வச்சிட்டிங்க அப்படின்னாவே, பருப்பு போட்டு தான் இது வரைக்கும் செஞ்சுருக்கேன் நான். மற்றபடி மற்ற கீரைகளோடு போட்டு கடைவேன், ரொம்ப டைம் எடுக்குங்க. சடனாக செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னா கீரையெல்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே வந்துவிடலாம். அந்த மாதிரி செய்யணும்னு நினச்சா அந்த கீரை செய்ய முடியாது. 10லேருந்து 15 நிமிஷம் இதை வேக வைங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. அதிகமான சத்துக்கள் கொண்ட கீரை அப்படின்னா வீட்டில் ஒரு 3 கீரை இருந்தால் போதும். மற்ற கீரைகளை விட தவசிக்கீரை, மாயன் கீரை, அதுக்கப்புறம் சக்கரவர்த்தனி கீரை, இது 3 இருந்தாவே ரொம்ப நமக்கு தேவைப்படுற அத்தனை சத்துக்களும் கிடச்சிரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ தைரியமாக சாப்பிடு.